Hello everyone, welcome back to another video. இது பார்த்தீங்கன்னா work energy power lesson ஓட important question and ஒரு சில PYQ. Okay, so இதில் ஏகப்பட்ட PYQ இருக்காது. இதில் எல்லா important questions தான் இருக்கும் மெயினாக. PYQ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் நேற்று ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா வீடியோ எதுவுமே வரல. ஓகே, ஸோ பொதுவாக இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணுவேன். பட் எப்போவுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டில் கரெக்ட் ஆயிரும். பட் இந்த டைம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே வரல. ஸோ என்கிட்ட ஆடியோ மட்டும் தான் இருந்துச்சு, வீடியோ இல்லை. ஸோ அதனால் திரும்பி ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். சரி, கொஸ்டின் பார். The work done in pulling up a block of wood of mass 200 kg for length 10 meter on a smooth plane inclined at an angle of 30 degree. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி நல்லா பாரு, இந்த பிளேன் இன்க்ளைன் பண்ணியிருக்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகேயா, இந்த பாக்ஸை நீங்கள் புல் பண்ணுறீங்கன்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த டைரக்ஷனில் என்னோட ஃபோர்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் 10 நடந்திருக்கு. அப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இது. அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் இந்த ஆங்கிள் தீட்டா. ஓகேயா, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் 30னா இந்த ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. இப்போ என்னோட ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் காஸ் தீட்டா. ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ நீங்கள் புல் பண்ணியிருக்கீங்க? 20 kg புல் பண்ணுறீங்க. அப்போ என்னோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எம் இன்டூ ஜியா. அப்போ 200 இன்டூ 10 இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 மீட்டர் இன்டூ காஸ் 60. காஸ் 60யோட வேல்யூ என்ன? 1/2. கரெக்டாக இல்லையா? காஸ் 60யோட வேல்யூ 1/2. ஏன் சார் காஸ் 30 டிகிரி போடல அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் வரும். ஸோ இந்த ஆங்கிள், இந்த தீட்டங்கிற ஆங்கிள் எங்கே இருக்கணும்? ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள். ஸோ நல்லா பார், இது என்னோட ஃபோர்ஸ் வெக்டார், இது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் என்னோட தீட்டா. ஸோ கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு 10,000 ஜூல்னு வந்துடும், அதாவது 10 கிலோ ஜூல். Next part, a spring when stretched by 2 mm, its potential energy become 4 joule. If it is stretched by 6 mm, then the potential energy become. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் 2 mm ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்னா 4 ஜூல் கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நல்லா பாரு, ஃபார்முலாவில் கரெக்ட் தான். எனர்ஜி வேணுமா? ½ kx² சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ எனர்ஜி வந்து 4 ஜூல் இஸ் ஈக்குவல் டு ½ இன்டூ k தெரியாது, எக்ஸோட 2 மில்லிமீட்டர். ஸோ இது வந்து மீட்டருக்கு மாற்றுவாங்க. ஸோ 2 × 10⁻³ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நீ சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் k இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻6ன்னு கிடைக்கும். சரியா? இது உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன மனப்பாடம் பண்ணீங்களா? மனப்பாடம்லாம் இல்லைப்பா. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த 4 கூட கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 2 இங்கிட்டு போயிடுச்சுன்னா 2 ஆயிரும். இந்த 10⁻3 ஸ்கொயர் பண்ணால் 10⁻6, அந்த 10⁻6 எங்கிட்ட போயிடுச்சுன்னா 10⁻6. அப்போ கேவோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ இன்டூ 2 × 10⁻6 இன்டூ x². எக்ஸோட வேல்யூ வந்து 6. ஸோ 6 × 10⁻³ இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் பண்ணிட்டேன்னா 36 ஜூல். இதுதான் யூஸ்வலாக பண்ணுற மெத்தட். இது பண்ணனா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த இடத்துல இந்த ப்ரொபோஷனாலிட்டி. கே வந்து கான்ஸ்டன்டா, அப்போ எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு x². ஆமாவா இல்லையா? அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்? E1/E2 இஸ் ஈக்குவல் டு x1² அப்போ E1ஓட வேல்யூ 4/E2ஓட வேல்யூ என்னது தெரியாது, இஸ் ஈக்குவல் டு 2/x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஸோ 2²/6². உடனே நான் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, சார் அது வந்து மில்லிமீட்டரில் இருக்காது, நீங்கள் மீட்டருக்கு மாற்றவே இல்லை. நல்லா பாரு, இதை நான் மீட்டருக்கு மாற்றுவேன்னா இன்டூ 10⁻³ போடுவேன், நான் கீழே 10⁻³ போடுவேன், அது கேன்சல் தானே ஆகும். அப்போ பார்த்தேன்னா இந்த 2² வந்து 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா E2ஓட வேல்யூ என்னது? 6² வந்து 36. ஸோ எது ஈஸியோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தேன்னா இந்த மாதிரி ப்ரொபோஷனல், அப்போ ப்ரொபோஷனாலிட்டி மட்டும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. வெக்டார் A இஸ் ஈக்குவல் டு இந்த வெக்டார், B வந்து இந்த வெக்டார் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், தென் த வேல்யூ ஆஃப் t at which they are orthogonal to each other. எந்த இடத்துல இந்த ரெண்டு வெக்டார் ஆர்த்தோகோனலாக இருக்கும்? ஆர்த்தோகோனல்னா பெர்பெண்டிகுலர்னு சொன்னால் ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கோ. சரியா? ரொம்ப சிம்பிள். பெர்பெண்டிகுலர்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லு. பேரலல்னு சொல்லிட்டாங்கன்னா உன்னோட ax/bx, ay/by, az/bz இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்க. இது வந்து பேரலலுக்கு, இது பார்த்தோன்னா பேரலலோட கண்டிஷன். இது பேரலலோட கண்டிஷன். ஓகே, ஸோ பேரலல் கேட்டாங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கோ. பெர்பெண்டிகுலர் கேட்டாங்கன்னா ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட். இதுக்கு டாட் ப்ராடக்ட் ஐ கேப் ஐ கூட மல்டிப்ளை பண்ணனா cos ωt/2 ப்ளஸ் sin ωt/2 ஈக்குவல் டு 0. ஏன்னா ரெண்டு டாட் ப்ராடக்ட் 0 ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இதை வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டு
அதுக்கப்புறம் சைனை காசால டிவைட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, இது ஒன்றில் பேசிக் ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா தெரியுமா? இது பாரு, cos x cos y plus sin x sin y. ஸோ cos x cos y plus sin x sin y எப்படி எழுதிக்கலாம்? நீ cos of x minus y ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா cos of omega t minus omega t by 2. இது என்னது? 0. cos இப்போ 0 ஆகும், 90 டிகிரியா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா omega t by 2 is equal to 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி வந்து pi by 2. 2 கேன்சல். அப்போ t பார்த்தனா pi by omega. சரியா? உனக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா சால்வ் பண்ணிக்கோ. இல்லை எனக்கு வந்து இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணது தெரியல அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் t is equal to 0ன்னு போட்டு பாரு. 0ன்னு போட்டு ஆன்சர் 0 வருதான்னு பாரு. நெக்ஸ்ட் t is equal to pi by 4 omega போட்டு பாரு. உனக்கு ஆன்சர் இங்கே 0 வருது. ஸோ டீக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே இரு. எதில் உனக்கு ஆன்சர் 0 ஆகுதோ அதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாரு. 2 bodies of energy 3m and 6m have some momentum. Have same momentum. சரியா? சம் இல்ல, சேம் momentum. The respective kinetic energy E1 and E2 are in the ratio. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொமெண்டம் ஏதாச்சும் ஒன்று அசியூம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் இதுக்கு நீ டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ண. நல்லா பாரு, E is equal to என்னது? P square by 2m. அப்போ இதுலேருந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியும், மொமெண்டம் ஈக்குவல்ட்டாங்கன்னா என்னோட E1 is proportional to M1. அப்போ E1 by E2 பார்த்தனா M2 by M1 வந்துடும். கரெக்டாக? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். E1 is inversely proportional to M1. E2 is inversely proportional to M2. அப்போ ரெண்டுத்தோட ரேஷியோ எடுத்தனா E1 by E2 is equal to M2 by M1. அப்போ M2 ஓட வேல்யூனா 6m, M1 ஓட வேல்யூனா 3m. கேன்சல் பண்ணிக்கோ. 2. So 2 is to 1. நெக்ஸ்ட் பார், 2 bodies of mass in the mass. நெக்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ ஆஃப் மொமெண்டம். அப்போ ரேஷியோ ஆஃப் மொமெண்டம் கேட்கறாங்க. P is equal to root of 2me. இன்னும் சார் வேற ஃபார்முலா இல்லவே இல்லைங்க பாரு. E is equal to P square by 2m. இதே ஃபார்முலா வந்து P square எழுது. P square is equal to 2me. அப்போ P is equal to root of 2me. ஸோ அப்போ P1 by P2 தானே கேட்குறாங்க. is equal to root of 2m1 E1 by 2m2 E2. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரூட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னா மாஸ் 1 3 by 1 into 27 by 1. So multiply பண்ணா 81, root of 81 by 1. அப்போ 9 by 1. 9 is to 1. Next பாரு, a particle of mass m at rest is acted upon by a force F at time t. It's kinetic energy. Okay, kinetic energy கேட்குறாங்க. ஸோ இது உனக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியலனா கூட நீ டைமென்ஷன்லேயே உட்காந்து சால்வ் பண்ணி பாரு. சரியா? எனக்கு எனர்ஜியோட டைமென்ஷன் வேணும். எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன? நான் எனர்ஜியோட டைமென்ஷன் எப்படி எழுதிக்கலாம்? நியூட்டன், கரெக்டா, இன்டூ மீட்டர். இதான எனர்ஜி. கரெக்டாக இல்லை? எனர்ஜினா ஒர்க் டன், நியூட்டன் மீட்டர், இப்படி எழுதணும். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் செக் பண்ணி பாரு. ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். டைமுக்கு வந்து செகண்டு. எம் பார்த்தோன்னா கேஜி. இந்த டைமென்ஷன் ஈக்குவலாக வராது. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு, நியூட்டன் செகண்ட் பர் மாஸ். ஸோ இதுவும் பார்த்தோன்னா உனக்கு சரியாக வரல. புரியுதா இல்லையா? சரி, உனக்கு இது புரியலன்னா ஒன்றில் டைமென்ஷனி போயிடு. நியூட்டனுக்கு வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டூ மீட்டர். ஸோ கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 வரணும். இங்கே சால்வ் பண்ணு. கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டூ டைம் இன்டூ கேஜி. ஸோ கேஜி இன்டூ கேஜி, கேஜி ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் இங்கே வா, கேஜி. கரெக்டா? சரி, புரியுதா? இதோட சொல்யூஷனை நான் கொடுக்குறேன். பட் உனக்கு எதுவுமே அந்த இடத்துல எதுவுமே தோணலை அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலாக்கு டைமென்ஷனே சால்வ் பண்ணி பார்க்கலாம். கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டூ செகண்ட் பை கேஜி. அப்போ இதுவும் தப்பாயிடுச்சா? கேஜியும் கேஜி கேன்சல் ஆயிடும். இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கேஜி கேன்சல். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் தப்பு. மிச்சம் இருக்கிறது இது மட்டும் தான். இதே என்னோட கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா டைமென்ஷன் செக் பண்ணி பாரு. ஆனால் நான் ஆன்சர் கொடுத்துறேன். E is equal to P square by 2m. அப்போ நான் P என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டைம் தானே P. ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டைம் த ஹோல் ஸ்கொயர் பை 2m. அப்போ F square T square by 2m. ஆன்சர் வந்துருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார், a block of mass 10 kg. இது ஏன் என்னோட போர்டு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்பப்போ எழுதுது, அப்பப்போ ஒழுங்காக எழுத மாட்டேங்குது. a block of mass 10 kg moving in x axis மூவ் ஆகுது. ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. is subjected to retarding force. ஓகே, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி என்ன? சரி, டெல்டா கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ தான் என்னோட என்ன? இன்டெக்ரல் ஆஃப் ஒர்க் வராது.
சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் ஒர்க் டன் எல்லாம் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜின்னு எழுதலாமா, இஸ் ஈக்குவல் டு எஃப்ல வந்து -0.1 நான் வெளியே எடுத்துக்கிறேன், ஏன்னா அது கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்கும், எதுலேருந்து 20லேருந்து 30 வரைக்கும். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பாரு, -0.1 x²/2 லிமிட் பார்த்தோன்னா 20லேருந்து 30 வரைக்கும். இங்கே ½ mv² சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ EF பார்த்தீங்கன்னா ½ EF மைனஸ் ½ மாஸ் எவ்வளோன்னா 10 இன்டூ வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 10² இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா. அப்போ 10² 100. ஏன் இந்த போர்டு எழுத மாட்டேங்குது. இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா -0.1. ஸோ 30யோட ஸ்கொயர் வந்து 900 மைனஸ் 20யோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 400 டிவைடட் பை 2. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணனா EF இஸ் ஈக்குவல் டு இது வந்து 500 இங்கிட்டு போயிடும், மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ண 500/2 வந்து 250 250 இன்டூ 0.1 25 தான் வரும், 25. அப்போ 500 மைனஸ் 25 வந்து 475. ஆக்சுவலி இது நீட் கொஸ்டின் நினைக்கிறேன், அதே மாதிரி இதுவும் நீட் கொஸ்டின் நினைக்கிறேன். A spring or spring constant இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. is stretched initially by 5 cm from the unstretched position. If the work done required to stretch it further by another 5 cm is. ஸோ நல்லா பார்த்தோன்னா கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிள் தான், பட் நீ புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீ 5 சென்டிமீட்டருக்கு எலாங்கேட் பண்ணுற, சரியா? 5 சென்டிமீட்டருக்கு நீ எலாங்கேட் பண்ணுறப்போ உனக்கு வந்து ஒரு இது ஆகுது, ஒரு குறிப்பிட்ட ஒர்க் டன் நடக்குது. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணுறேன்னா இதே ஸ்ப்ரிங் எடுத்து 10 சென்டிமீட்டருக்கு எலாங்கேட் பண்ணுற, அப்போ இதுக்கு ஒரு ஒர்க் பண்ணுவியா? புரியுதா? இது வந்து 5 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ரெடி 5 சென்டிமீட்டரில் ஸ்ட்ரெச்சில் இருக்குது, அதனே 10 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணால் எவ்வளோ ஒர்க் வேணும்? ஸோ எனக்கு தெரியும், நான் ரெஸ்ட்லேருந்து 10 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணால் இவ்வளோ ஒர்க்கு, ரெஸ்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் பண்ணால் இவ்வளோ ஒர்க்கு, கரெக்டாக? ஸோ இதோட 5 சென்டிமீட்டருக்கு என்ன வரும்? ½ kx². ஸோ அகைன் பார்த்தோன்னா ½ அப்படியே வச்சுக்கலாம். 5 சென்டிமீட்டரோட ஸ்கொயர், 5 சென்டிமீட்டர் அது மீட்டருக்கு மாற்றினா 5 × 10⁻⁻2 ஸ்கொயர். ஸோ 10 சென்டிமீட்டருக்கு பார்த்தோன்னா என்ன கிடைக்குது? ½ k இன்டூ இதை நான் 0.1 எழுதிக்கலாமா? சரி விட்டுரு, ஒரே மாதிரி எழுதுவோம். 10 × 10⁻⁻2 the whole square. அப்போ எனக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் E10 மைனஸ் E5. E10 மைனஸ் E5யோட வேல்யூ என்ன? ½ k ஓட வேல்யூ பார்த்தோன்னா 5 × 10⁻3. இதை சிம்பிளிஃபை பண்ணனா 10² வந்து 100 மைனஸ் 5² வந்து 25 ஹோல் டிவைடட் பை 10⁻4 அப்படி இருக்கும். ஸோ 10⁻4 கூட இங்கே கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த இடத்துல 10 மட்டும் வரும். இந்த 10 கூட இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு இங்கே 2ன்னு வரும். அப்போ 75 டிவைடட் பை 4, 75/4 சரியா? ஸோ 75 வேணா எனக்கு 80/4ன்னு கூட வச்சுக்கோ. ஏன்? ஏன்னா ஹோல் நம்பர் இருந்தால் எனக்கு டிவைட் பண்ண ஈஸி. 80/4ஓட வேல்யூனா 20. ஸோ 20யோட சின்ன நம்பர் எது? 18.75. இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. A body of mass 2 kg is thrown vertically upward within the velocity if g is equal to இது height at which the kinetic energy of the body becomes half. ஓகே, இப்போ என்னோட கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? கைனடிக் எனர்ஜி பார்த்தோன்னா ½ mv². இதோட வேல்யூ வந்து 490, கரெக்டா? சரி, half of the kinetic energy என்ன வரும்? half of kinetic energy பார்த்தோன்னா ½ m some u². இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 490/2. இது ரெண்டுல இருந்துமே நான் v² வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன்னா மாஸ் வந்து 2 kg. அப்போ ½ × 2 × v². ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா v² வேல்யூ 490. அதே மாதிரி ½ × 2 × u². 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா u² வேல்யூ 490/2. இப்போ என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ s is equal to v² minus u²/2 into a. அப்போ v² வேல்யூனா 490. ஏன்னா v² வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக 490 கொடுத்துருக்காங்க. மைனஸ் 490/2 ஹோல் டிவைடட் பை 2 × 9.8. ஸோ 490 × 2 போட்டேன்னா உனக்கு வந்து ஆன்சர் அதுலேருந்து 490 செப்பரேட் பண்ணிட்டேன்னா 490 டிவைடட் பை 2 × 2 × 9.8. ஸோ 9.8 டேபிளில் 49 வந்து 5 டைம்ஸ். ஸோ 50 வந்துருமா? 50. அப்போ 50/4. 50/4ஓட வேல்யூ என்ன? 12.5. சரியா? நெக்ஸ்ட் பார். வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி வித் விச் அ பாடி, சரி ஒரு ஏதோ வெர்டிகல் சர்க்குலர் லூப்ல என்டர் பண்ணுறது, அது ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் போகுது அப்படின்னு சொன்னால்
இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன ரூட் ஆஃப் 5gr. கரெக்டா? நெக்ஸ்ட் பாரு, ஃபோர்ஸ் இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. பவர் என்னன்னு கேட்குறாங்க. பவரோட ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். மல்டிப்ளை பண்ணு, 3 2s are 6, என் டாட் ப்ராடக்ட் ஆர் 6 ப்ளஸ் 4 3s are 12 ப்ளஸ் 20 பை டைம் எவ்வளோ 5 செகண்ட்ஸ். அப்போ பார்த்தனா 6 ப்ளஸ் 12 பார்த்தனா 18, அப்போ 38 by 5. சரி, அவனுக்கு டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இதை 40/5 எடுத்துக்கோ. 40/5 என்ன 8ஆ? அப்போ 8 விட சின்ன ஆன்சர் பாரு 7.6. An engine pumped 200 kg of water through a height of 20 meter in 10 seconds. If the efficiency of the engine இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்போ பவர் எவ்வளோ? பவர், ஸோ பவர் எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது? 80% தான் அதோட எஃபிஷியன்சி. அப்போ 80/100. சரியா? பவர் இன்டூ 80/100 இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். ஏன்னா பவரோட ஃபார்முலா ஒர்க் டன் பை டைம். ஸோ எஃபிஷியன்சி கொடுத்தனால எஃபிஷியன்சியில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ பவர் பார்த்தனா இந்த 80/100 இந்த சைடு வந்துச்சுன்னா 100/80 இன்டூ ஒர்க் டன் பார்த்தனா mgh-ஆ, mgh பை டைம். மாஸ் எவ்வளோ 200, கிராவிட்டி எவ்வளோ 10, ஹைட் எவ்வளோ 20, டைம் ஏன்னா 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கான். சரியா? ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல 10னே போட்டுருவோம். டைம் வந்து 10 செகண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க 10. இது கூட இதை கேன்சல் பண்ணிக்கோ, இது கூட இதை கேன்சல் ஆயிரும். இந்த 8 வந்து 1 டைம், சரி 1 டைம் போடுவோம்னா நம்ம 4 டேபிளில் போவோமே. அப்போ 2 டைம்ஸ் இது வந்து 5 வந்துடும், இது வந்து 100. சரியா? ஸோ இப்போ உனக்கு டவுட்டே வேணாம், 5 இருக்குது இன்டூ 100 இன்டூ 10. சரியா? ஸோ நீ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சோம்பேறி அப்படின்னா கூட ஒன்றும் இல்லை, 5 இருக்குது, வேறு எந்த நம்பர் இல்லை. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது 0 தானே சேர்க்கும். அப்போ 5000 வாட். ஸோ நீ சப்போஸ் இந்த 80/100 போடல அப்படின்னா உனக்கு வேறு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கும். அது வந்து 5000 அதிகமாக கிடச்சிருக்குமோ? சரி பார்த்துக்கோ, அது இல்லை கம்மியாக கிடச்சிருக்கும். சரியா? ஸோ நீ வந்து 80/100 போட்டிருக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா உனக்கு 4000 தான் கிடச்சிருக்கும். ஆனால் 4000 ஆப்ஷனில் கொடுக்கல. வெயிட் பண்ணு, நான் சப்போஸ் இந்த இடத்துல இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? சப்போஸ் நான் இந்த இடத்துல ஜியோட வேல்யூ 10க்கு வந்து 9.8 எடுத்தால் என்ன ஆகும்? எடுத்தால் இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஜியோட வேல்யூ 9.8 எடுத்தீங்கன்னா இது தப்பு, இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் நேற்று வந்து சால்வ் பண்ணுறப்ப 5000 தான் போட்டு சால்வ் பண்ணியிருந்தேன். ஓகேயா? நான் நேற்று இது யோசிக்கவே இல்லை, ஏன்னா இன்றைக்கி தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோ. 9.8 போட்டால் 4900 வருது. ஸோ அதான் கரெக்ட் ஆன்சர். பட் மோஸ்ட் ஆஃப் த புக்கில் பாரு, புக்கில் 5000 தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ ஒரு தடவை. நெக்ஸ்ட் பாரு, the power of a water pump is 5 kilowatt. The amount of water it can raise in 5 minutes to height of 5 meter is. சரி, ஸோ 5 மீட்டரில் 5 மினிட்ஸில் அது எவ்வளோ வாட்டர் ரைஸ் பண்ணிடும் அப்படின்னு கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? சரி, பவர் கொடுத்துருக்காங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். பவரோட வேல்யூ என்ன? 5 × 1000, 10^3. கரெக்டாக இல்லையா? ஏன்னா 5000 வந்து 5 × 1000 இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ? மாஸ் தான் தெரியாது. கிராவிட்டி எவ்வளோ? கிராவிட்டி 10. ஹைட் எவ்வளோ? ஹைட் வந்து 50 பை டைம் வந்து 500ன்னு சொல்லியிருக்காங்களா? 500னா 5 மினிட்ஸா? 5 மினிட்ஸ்னா 300 செகண்ட்ஸ் எழுதலாமா? அப்போ இது 0 0 கேன்சல், இந்த 5 கூட கேன்சல். அப்போ 3 × 1000. ஸோ மாஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு 3000 kg. ஓகே, இந்த கொஸ்டின் நேற்று நான் சால்வ் பண்ணப்போ எனக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ மாஸ் வந்து 3000 kg. அப்போ அது லிட்டருக்கு மாற்றணும். ஸோ டென்சிட்டி போட்டு அப்படின்னு சொன்னால் 1 kgனா 1 லிட்டர் தான் வருமோ? கரெக்ட் தான். சரி, இப்போ இது மாஸ் தெரியும், எனக்கு வந்து லிட்டரில் வேணும். அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் டென்சிட்டியா? ஸோ மாஸ் வந்து 3000. ஸோ 3000 சொன்னால் சரி, 3 × 10^3 சொன்னால் சரி. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1000 இருக்கும். டென்சிட்டி ஆஃப் த வாட்டரோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1000. சரியா? ஸோ இது மாற்றிட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு ஆன்சர் வந்து மீட்டர் கியூபில் கிடைக்கும். இது கேன்சல் பண்ணிட்டேன்னா 3 மீட்டர் கியூப். ஆனால் அதை லிட்டருக்கு மாற்று அப்படின்னு சொன்னால் 3 × 10⁻³ லிட்டர்னு கிடைக்கும். பட் இந்த ஆப்ஷனில் எதுலேயுமே அது இல்லை. சரியா? ஸோ நேற்று நான் இது யோசிச்சிருந்தேன், இப்போயே நான் அங்கே தான் வந்து ஸ்டக் ஆகிருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு.
A sphere is suspended by a thread of length L. What is the minimum horizontal velocity has to be imparted for the ball to reach the height of the suspension? சரி, height of the suspension னா இங்க பாரு, இந்த வயரோட லென்த் வந்து L. இப்போ இந்த வயர் எங்கே வந்துடணும்னா இந்த இடத்துல வந்து நிற்கணும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா அந்த ஹைட்ல தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன வெலாசிட்டி கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் திரும்பி அங்கேயே வந்து நிற்கும். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஆப்ஜெக்ட் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வெலாசிட்டி வந்து 0 இருக்கும். ஸோ அங்கே கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ COME யூஸ் பண்ண போகிறேன். மேலே வந்து கைனடிக் எனர்ஜி 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து mgh. ஸோ h பார்த்தோன்னா இந்த இடத்துல L இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் கீழே இருக்குது, நாங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ½ mv². ஸோ வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. மாஸ் கேன்சல், இந்த 2ஆல் அங்கிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டுனா v² இஸ் ஈக்குவல் டு 2gl, v இஸ் ஈக்குவல் டு √2gl. A boy of mass 40 kg gets an energy of 21 kilojoule by eating a bread. So bread சாப்பிட்டப்ப அவனுக்கு எவ்வளோ எனர்ஜி வருதுன்னா 21 கிலோஜூல் வருது. அவனோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னா 28%. அப்போ என்னோட ஒர்க் டன், இது எனர்ஜி. சரி, எனர்ஜியோட எஃபிஷியன்சி சொல்லியிருக்காங்க. சரி, பவர் சொன்னாங்கன்னா ஒர்க் டன் பை டைம். அவங்க எனர்ஜி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணி ஒர்க் டன்னுக்கு ஈக்குவல் பண்ணிக்கோ. ஸோ எனர்ஜி பார்த்தோன்னா 21 கிலோஜூல். ஸோ 21 × 10⁻³ இன்டூ பர்சன்டேஜா எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ 28/100 இஸ் ஈக்குவல் டு mgh. மாஸ் எவ்வளோ 40, கிராவிட்டி எவ்வளோ 10, ஹைட் எவ்வளோ தெரியாது. ஸோ இது கூட இந்த 2 0 கூட இது கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஸோ இங்கே ஒரு 0 இருக்கும், அந்த ஒரு 0னா இது கூட கேன்சல் பண்ணிக்குவேன். அப்போ என்னோட ஹைட் பார்த்தோன்னா 21 × 28 டிவைடட் பை 40. இது கேன்சல் பண்ணனா 4 டேபிளில் இது வந்து 7 டைம்ஸ், இது வந்து 10 டைம்ஸ். ஸோ இதோட வேல்யூ என்ன? 147. எழுத மாட்டேங்குதா? 147/10, அதாவது 14.7. 14.7க்கு வந்து நான் 15 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் பாரு, if the unit of force and the length each is increased by 4 times, then the unit of energy. எனர்ஜினா என்ன? அதுதான் work done. work done என்ன? force into distance. ஸோ ஃபோர்ஸ் வந்து 4 டைம்ஸ் ஆயிடுச்சு, டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன ஆயிரும்? 16 டைம்ஸ் ஆயிருமா? சரியா? 16 டைம்ஸ் தான் இனிஷியல் வேல்யூ. நெக்ஸ்ட் பாரு, a rigid body moves a distance of 10 meter along a straight line under the action of the force of 5 Newton. The work done. ஸோ work done இவ்வளோ சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். ஸோ work done ஃபார்முலா என்ன? fs cos theta. work done எவ்வளோ? 25. ஃபோர்ஸ் எவ்வளோ? 5 நியூட்டன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 மீட்டர். காஸ் தீட்டா எவ்வளோன்னு தெரியாது, இதை கேன்சல் பண்ணிக்கோ. இங்கே 5 இருக்கும், 5/10 1/2 இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இப்போ சார் 1/2 இருக்கும், 60 டிகிரி. அப்போ கொஸ்டின் சால்வ்டா? A 50 kg man with 20 kg load on his head climbs 20 steps of 0.25 meter height each. The work done by the man. Man எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒர்க் டன் பை த மேன் ஆன் த பிளாக். ஓகே, ஒர்க் டன் பை த மேன் ஆன் த பிளாக் மேலே எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. ஸோ பொதுவாக ஒர்க் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வேற. ஏன் அப்படின்னா பொதுவாக ஒர்க்னா அவரையும் தூக்கிட்டு போயிருக்காரு, அவரோட வெயிட்டையும் சேர்க்கணும். சரியா? ஸோ பொதுவாக ஒர்க் டன் பை த மேன் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீ மேனோட ஒர்க் வெயிட்டையும் சேர்க்கணும், அந்த வுட்டையும் சேர்க்கணும். அந்த வுட்டை பிரிக்ஸு, ஓகேயா? பிரிக்ஸா லோடு, சரி ஏதோ லோடு. ஸோ நீ லோடோட வெயிட்டையும் சேர்க்கணும், அவரோட வெயிட்டையும் சேர்க்கணும். ஏன்னா மொத்தம் அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஒர்க் டன் பை த மேன் ஆன் த பிளாக் மேலே எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா பார்த்தோன்னா mgh தான். ஆனால் இந்த இடத்துல மாஸ் எதோட மாஸ் பண்ணணும்? பிளாக்கோட ஒர்க் டன் எவ்வளோ தான் கேட்குறாங்க. ஸோ பிளாக்கோட மாஸ் பார்த்தோன்னா 20, கிராவிட்டி பார்த்தோன்னா 10, ஹைட் பார்த்தோன்னா ஒரு ஸ்டெப்போட ஹைட் 0.25, அவர் மொத்தம் 20 ஸ்டெப்ஸ். அப்போ 20 × 0.25. சரியா? ஸோ இந்த 2 0 கூட இதை கேன்சல் பண்ணிட்டேன். நீங்கள் 25, 20 × 2 × 25. நான் என்ன பண்ணியிருக்கேன் புரியுதா? இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 எடுத்துகிட்டு அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ 40 × 25 1000. ஆன்சர் 1000. நெக்ஸ்ட் பாரு, a force acting on a particle varies with displacement x as இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வேல்யூ ஒர்க் டன் எவ்வளோ. ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் f.ds 0லேருந்து 1 வரைக்கும். சரியா? ஸோ கொஸ்டின் எதை பொறுத்து கொடுக்குறாங்க அதை பார்க்கணும். சப்போஸ் நான் இங்கே டைமை பொறுத்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டைமை பொறுத்து கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் வந்து ஒர்க் டன் கேட்டாலும் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன்? ஒர்க் எனர்ஜி தியரம் யூஸ் பண்ணி ½ mv² போட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா
இந்த வேல்யூ ஏவோட வேல்யூ 1 பியோட வேல்யூ 1 அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன் 0லேருந்து 1 வரைக்கும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 புரியுதா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் என்ன 0லேருந்து 1 வரைக்கும் அப்போ 1 by 2 minus 1 by 3 1 by 6 next force இவ்வளோ சொல்லியிருக்காங்க acts on a small body of mass 2 kg and displaces it from x is equal to 0 லேருந்து x is equal to 5 அப்போ work done என்ன ஸோ work done வேணும் அப்படின்னு சொன்னால் integral f dot ds forceோட வேல்யூ சரி ஸ்ட்ரைட்டாக இன்டகிரேட் பண்ணிடுவோமா 7 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 7x minus 2x பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் 3x ஸ்கொயரை பண்ணிங்கன்னா x கியூப் லிமிட் எவ்வளோ 0லேருந்து 5 வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ 35 மைனஸ் 25 ப்ளஸ் 125 கேன்சல் பண்ண ஆன்சர் 135யா சரி நல்லா பாரு இதை கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க 10 இருக்கும் 10 + 125 135 ஸோ பேசிக் மேத்ஸில் டக்குன்னு போடணும் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m ஸோ இதே கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் பட் அந்த இடத்துல பாரு இங்கே பார்த்தா இந்த மூணுக்குமே சேம் டைமென்ஷன் ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப நீ சால்வ் பண்ணணும் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2m பியோட வேல்யூ என்ன ft the whole square by 2m so ft the whole square by 2m next பாரு if vpe denotes the velocity momentum and kinetic energy of the particle then so மூணுமே இது சொல்லிட்டாங்க velocity kinetic இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்க இதில் எது கரெக்ட் ஸோ இது வந்து நேற்று வரைக்கும் எனக்கு இதோட ஆன்சர் தெரியாது ஸோ எனக்கு தெரியாதனால என்ன பண்ணேன்னா உட்காந்து 3 ஆப்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தேன் சரியா இப்போ p is equal to dv by dt வருமா p is equal to dv by dt வருமா dv by dt னா என்ன சார் ஆக்சலரேஷன் மொமெண்டம் ஈக்குவலா இல்லை அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு என்ன நடக்குது இங்கே சரியா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா p is equal இந்த ஆப்ஷனில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க de by dt சி எனர்ஜின்னு சொன்னாலும் சரி ஒர்க் டன்னு சொன்னாலும் சரி நான் ஒர்க் டன்னை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் பவரும் இது வந்து மொமெண்டம் பவர் இஸ் நாட் ஈக்குவல் டு மொமெண்டம் இதுவும் தப்பு ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணு p இஸ் ஈக்குவல் டு de by dv நான் எனர்ஜியை வெலாசிட்டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன ½mv². இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. சரியா? ஸோ நேற்று எடுத்தோன்னே நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆப்ஷன் எனக்கு தெரியல, இதோட ஆன்சர் தெரியல. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து நீ உட்காந்து மொமெண்ட் இதை வச்சு சால்வ் பண்ணலாம், டைமென்ஷன் வச்சு வேணால் சால்வ் பண்ணலாம். பி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜியோட டைமென்ஷன் பை வெலாசிட்டி டைமென்ஷன், இது போட்டு வேணால் நீ பார்க்கலாம். சரியா? டைமென்ஷன் இது கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஆப்ஷன் பண்ணி, இந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. சரியா? புரியுதா? ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா m into v. ஸோ வந்துருச்சா? இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் m into v ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். If a motor boat is moving with a velocity of 3 meters per second, if the force of 500 Newton is applied due to it, அப்போ பவர் என்ன? பவரோட ஃபார்முலா பொதுவாக ஒர்க் டன் பை டைம். பட் இந்த இடத்துல ஒர்க் டன் பை டைம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அவங்க ஃபோர்ஸும் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் டாட் வெலாசிட்டி, இதை பார்த்தீங்கன்னா பவரோட இன்னொரு ஃபார்முலா. ஃபோர்ஸ் எவ்வளோ 500 இன்டூ வெலாசிட்டி எவ்வளோ 3, அப்போ 1500 இல்லைனா 1.5 kilowatt. An engine is capable of providing 10 kilowatt power. The time taken by it in raising a lift of mass 200 kg to a height of 40 meter. சரியா? ஸோ ஒரு இன்ஜின் இருக்குது, அது வந்து 10 kilowatt பவர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. பவர் எவ்வளோ? 10 kilowatt. டைம் டேக்கன் பை இட் இன் ரைசிங் அ லிஃப்ட் ஆஃப் மாஸ் 200 kg. 200 kg லிஃப்ட் மாஸ் உள்ள லிஃப்ட்டை நீங்கள் லிஃப்ட்டை பண்ண போகிறீங்க. அப்போ டைம் எவ்வளோ? சார் நான் குழப்பிருக்கேன்னா, பவரோட ஃபார்முலா வந்து ஒர்க் டன் பை டைம் தான். ஸோ டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் பை பவர். ஒர்க் டன் எவ்வளோ? mgh. மாஸ் வந்து 200, g வந்து 10, ஹைட் வந்து 40 பை 10 kilowatt. ஸோ 10 into 1000. 1 2 3 1 2 3. இது கூட இது கேன்சல். 4 2s are 8 seconds. The potential energy of the particle in a field u is equal to, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களோட ஃபோர்ஸ் என்ன? The value of force when the particle is 0. ஸோ ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிறப்போ உனக்கு ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அதான் கொஸ்டின். ஸோ யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா a/r² மைனஸ் b/r. இதை நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு இது கிடைச்சிருமா? மைனஸ் du/dr போட்டேன்னா எனக்கு வந்து ஃபோர்ஸ் கிடைச்சிரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா உனக்கு 2a/r³ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வெளியே ஒரு மைனஸ். ஸோ மைனஸ்
b by r square. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் வந்து 0 ஆகணும். ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணு, 1 by r square வெளியே எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு 1 by r square நீ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 2a by r minus b is equal to 0. ஸோ இது அங்கிட்டு போயிடுச்சுன்னா ஆரோட வேல்யூ பார்த்தோன்னா b by 2a. b by 2a கரெக்டாக தானே, இல்லை தப்பாக எழுதியிருக்கேண்ணா? b ஓகே 2a by b வரும். நல்ல வேலை உங்கள் ஆப்ஷன் அப்படி கொடுக்கல, சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே என்னன்னா 2a by r is equal to b. அப்போ b இங்கிட்டு கொண்டு வந்துச்சுன்னா r is equal to 2a by b. ஸோ சப்போஸ் அவங்க ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருந்தாங்க நான் கண்டிப்பாக அதை டிக் பண்ணியிருப்பேன். ஸோ 2a by b தான் கரெக்ட் ஆன்சர். The potential energy of the force field. ஸோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எனர்ஜி இருக்குது. அப்போ ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன? ஓகேயா? ஸோ போன தடவை பார்த்தோன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான், ஆர் மட்டும் தான் வேரியபிள். அப்போ என்ன, டோ யூ பை டோ ஆர் கண்டுபிடிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள், எக்ஸ் ஒய் ரெண்டுமே வேரியபிள். அப்போ என்னோட ஃபோர்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் டோ யூ பை டோ எக்ஸ். ஃபோர்ஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ் வேணும்னா மைனஸ் டோ யூ பை டோ ஒய். சரியா? அப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸா மைனஸ் காஸ் எக்ஸ் வேணால் வச்சுக்கோ, அதனால் ஒன்றும் பிரச்சனையே வராது. எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே வேல்யூ 0வும் பை பை 4 போட்டேன்னா மைனஸ் காஸ் ஆஃப் பை பை 4. பை பை 4ஓட வேல்யூ என்ன, மைனஸ் 1/√2. புரியுதா? அதே மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா வெளியே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ கேப், இது வந்து ஜே கேப் வேறு இருக்கும். ஸோ மைனஸ் 2 ஐ கேப், இங்கே வந்து ஜே கேப் வந்துடும். இது ஐ கேப். ஸோ மைனஸ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் கிடைக்கும், காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அகைன் எக்ஸோட வேல்யூ 0, பையோட வேல்யூ வந்து போட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து மைனஸ் காஸ் ஆஃப் பை பை 4 ஜே கேப் கிடைக்கும். அப்போ மைனஸ் 1/√2 ஜே கேப். இப்போ இதோட மேக்னிடியூட் தான் கேட்குறாங்க. மேக்னிடியூட் வேணா என்ன பண்ணுவேன், ரூட் ஆஃப் மைனஸ் 1/√2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1/√2 ஸ்கொயர். அப்போ 1/2 அப்போ 1 ஆயிடும். அப்போ ரூட் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 1. இதுதான் என்னோட ஆன்சர். The rigid body of mass m is moving in a circle of radius r with a constant speed v. The force on the body is mv square by r and is directed towards the center. What is the work done? சரி, ஓகே. ஸோ நல்லா பார்த்தனா ஆப்ஜெக்ட் இங்கே போயிருச்சா, கரெக்டாக இல்லையா? ஸோ இது பார்த்தனா ரிஜிட் பாடி இன் சர்க்கிள் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னு சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் என்ன, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா கேஇயா. என்னோட இனிஷியல் ஸ்பீடும் ஃபைனல் ஸ்பீடும் ஈக்குவல். அப்போ ½ m v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா, கரெக்டாக இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க சார் இது இந்த டைரக்ஷனில் போகும், இந்த டைரக்ஷனில் போகும். நான் உனக்கு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் நடத்துகிறப்ப தெளிவாக சொல்லிட்டேன். ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி தான் வேரி ஆகுது. இந்த இடத்துல நம்ம எனர்ஜின்னு போடுறப்ப ஸ்பீடை ஸ்கொயர், வெலாசிட்டி நீ ஸ்கொயர் பண்ணாலும் அது ஸ்பீடோட மேக்னிடியூட் தானே கொடுக்கும். ஸோ மேக்னிடியூட் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன, 0. இல்லைனா கூட நீ உட்காந்து டைமென்ஷன் சால்வ் பண்ணிப்பாரு. டைமென்ஷன் எப்படி சார் சால்வ் பண்ணுது, நல்லா பாரு. mv ஸ்கொயர் பை ஆர்னா என்னது, என்னோட ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து சம் ஆர்னு வச்சுக்கோ. இது கேன்சல் பண்ணிட்டேன்னா எதோட டைமென்ஷன் வேணும், mv ஸ்கொயர். அதானே எனர்ஜியோட டைமென்ஷன். இதில் எந்த ஆப்ஷனில் எனர்ஜியோட டைமென்ஷன் வந்து பாரு, mv ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இது டைமென்ஷன் தப்பு. இது பாரு mv ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், இது டைமென்ஷன் தப்பு. இது பார்த்தோன்னா டினாமினேட்டரில் mv ஸ்கொயர், அப்போ இதுவும் தப்பு. ஸோ மிச்சம் இருக்கிறது அது மட்டும் தான் ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணி பார்த்தாலும் சரி, டைமென்ஷனலி பார்த்தோன்னா அட்லீஸ்ட் உனக்கு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு 50% சான்ஸ் வந்துடும். நீ டைமென்ஷன் பார்த்தோன்னே 2 ஆப்ஷன் கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் பார், a particle of mass 2 kg travel along s is equal to இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒர்க் டன் கேட்குறான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு தான் நான் சொன்னேன். சப்போஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி எவ்வளோனா 9t ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். இதில் இருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்பேன். அப்போ என்னோட சப்போஸ் என்னோட ஜஸ்ட் அ மினிட், ஒர்க் டன் பார்த்தோன்னா ஃபார்முலா என்ன, f.ds. ஸோ ஃபோர்ஸ் நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன், ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா m into a into ds. ds இதில் ds எடுத்து எழுது. ds ஓட வேல்யூ எடுத்து எழுதுனா இதை நீ என்ன பண்ணணும், இதை நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். சரியா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும், நல்லா பாரு. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிரும். ஸோ இந்த வேல்யூ சம் வேல்யூ டைம்ஸ் டிடின்னு கிடைக்கும். சரியா? சரி, வேணா நான் சால்வ் பண்ணி காட்டுனேன். எவ்வளோ டைம் ஆகுது நீ பாரு. இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் m into a into ds. இப்போ நான் என்னோட வெலாசிட்டி ஆக்சுவலாக என்னது, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ds by dt. ஆமாவா இல்லையா? இப்போ ஆக்சிலரேஷன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. 9 2s are
18 into t. இதான் என்னோட ஆக்சிலரேஷன். சரியா? இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ண சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னு சொன்னா மாஸ் வந்து 2 into ஆக்சிலரேஷன் வந்து 18 into t. ds ஓட வேல்யூ என்ன? ds வேல்யூ இங்க இருந்து வந்து நீ 9t square plus 2 into dt ன்னு போட்டுக்கலாமா? ஸோ நல்லா பாரு, நான் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக எடுக்க போறேன்னா 36 நான் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துட்டேன். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தேன்னா 9t cube ப்ளஸ் வெறும் 2t இருக்கும், 2t into dt. இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன். 36 இதை இன்டகிரேட் பண்ணனா 9/4 t power 4 ப்ளஸ் t ஸ்கொயர். லிமிட் வந்து 0லேருந்து 3 வரைக்கும். ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு நல்லா. 36 9/4 into t power 4ஓட வேல்யூ என்ன? 3 3s are 9, 81. அப்போ 81 ப்ளஸ் t ஸ்கொயர் 9. ஓகே, ஸோ உனக்கு வேணும்னா 9 காமன் எடுத்துக்கலாம். அப்போ 36 into 9 81 ப்ளஸ் என்ன கிடைக்கும்? 81 ப்ளஸ், ஸோ இங்கே வந்து 9 வெளியே எடுத்துட்டுனா 1 இருக்கும். அப்போ 81 + 4 85/4. இப்போ இந்த 4 கூட இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிரும்? 9. ஸோ 81 into 85 81 into 85ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ 81 into 85 இந்த ஆன்சர் வந்து நீ உட்காந்து மல்டிப்ளை பண்ண 8 1s are 8 சரி 5 1s are 5. அப்போ கடைசி டிஜிட் வந்து 5 இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சராக இருக்க முடியும். இல்லைன்னா நன் ஆஃப் த அபவ் கூட ஆன்சராக இருக்கலாம். ஸோ நீ செக் பண்ணி பார்த்தனா உனக்கு தெரியும் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்ட்டு. பட் என்னோட ஒர்க் டன் கேட்குறாங்களா, நான் வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு எழுதிக்கலாம். அதை half m காமன் எடுத்துட்டேன்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஆயிடுச்சு. சரியா? half மாஸ் எவ்வளோ? மாஸ் வந்து 2 kg. வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி வேல்யூ என்ன? 3 செகண்ட்ஸ் போட்டேன்னா ஃபைனல் வெலாசிட்டி. இதில் 3 போடு. 3ன்னு போட்டேன்னா 3 3s are 9, 81 83 ஸ்கொயர். ஏன்னா வியோட வேல்யூ 83. அப்போ 83 ஸ்கொயர் மைனஸ் டீயோட வேல்யூ 0ன்னு போடு இந்த இடத்துல. சரி புரியுதா? வெலாசிட்டியோட வேல்யூ 3ல போட்டேன்னா உனக்கு 83ன்னு கிடைக்குது. வெலாசிட்டியோட வேல்யூ 0ன்னு போட்டப்போ உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். வெலாசிட்டியோட 0ன்னு போட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்குது? 80 சரி இங்கே 0ன்னு போட்டேன்னா 2ன்னு மட்டும் இருக்கும். அப்போ 2 ஸ்கொயர். 2 கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ 83 minus 2 83 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். ஸோ ஆக்சுவலாக நல்லா பாரு, a + b × a - b சேம் ஆன்சர் வந்துருச்சா? பட் எதுக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி. ஒர்க் டன் கேட்குறாங்க, ஃபார்முலா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா போயிடு. அதே மாதிரி இதுலேருந்து பார்த்தோன்னா இப்போ 83 ஸ்கொயர் இப்போ நீ உட்காந்து ஸ்கொயர் பண்ணோமா? இப்போ நன் ஆஃப் த ஆப்ஷனே இல்லைன்னு வச்சுக்கலாம். 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதில் நன் ஆஃப் த அபவ் ஆப்ஷனே இல்லை. இப்போ நல்லா பார்த்தோன்னா உட்காந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. 83 ஸ்கொயர் பண்ணுற நீ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்? இந்த 3 கூட மல்டிப்ளை 3 3s are 9. சரியா? அப்போ கடைசி டிஜிட் 9 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த 9 கூட நான் 4 சப்ராக்ட் பண்ணிடுவேன். 9லேருந்து 4 போயிடுச்சுன்னா 5. அப்போ கண்டிப்பாக ஆன்சரோட கடைசி டிஜிட் என்ன இருக்கணும்? 5. அப்போ இந்த ஒரு ஆன்சர் தான் கரெக்ட்னால இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். A mass m is revolving in a vertical circle at the end of the string of length 20 cm. By how much time does the tension of the string at the lowest point exceed? சரி, ஸோ ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். லென்த் கொடுத்துருக்காங்க, டென்ஷன் எவ்வளோ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டாப் பாயிண்ட்ல இருக்க டென்ஷனுக்கும் பாட்டம் பாயிண்ட்ல இருக்க டென்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? இதை உனக்கு டீச் பண்ணியிருக்கேனா இல்லையா? டாப் பாயிண்ட்க்கு பாட்டம் பாயிண்ட்க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? நல்லா பாரு, இங்கே வந்து என்னோட வேல்யூ அவங்க என்ன சொல்லியிருப்போம், நம்ம வெர்டிகல் சர்க்குலர் மோஷனில் இந்த இடத்துல என்னோட டென்ஷன் பார்த்தோன்னா வெறும் mg. இங்கே பார்த்தோன்னா என்னோட டென்ஷன் வந்து mg 6 mgன்னு இருக்கும். சரி, இந்த இடத்துல டென்ஷன் வந்து 0, இந்த இடத்துல என்னோட டென்ஷன் வந்து 6 mgன்னு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன? √gr வரும். இந்த இடத்துல வந்து √5gr வரும். சரியா? ஸோ இதெல்லாம் உனக்கு பேசிக்காக நான் டீச் பண்ணியிருக்க விஷயங்கள். ஸோ இது இல்லாமல் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு 6 mg, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு 3 mg, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு 3 mg, இதில் வந்து இது 3 mg, இதில் வந்து இது 3 mg. டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 6 mg. டெரிவேஷன் பார்ட் வீடியோவில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமா? if the kinetic of the body becomes 4 times its initial value then the momentum will be, ஸோ kinetic 4 times ஆயிருக்குன்னா மொமெண்டம் என்ன ஆகும்? சரி, என்னோட இனிஷியலாக மொமெண்டமோட வேல்யூ வந்து சம் 2m வச்சுக்கலாம், √2m. இப்போ பார்த்தனா என்னோட மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் என்ன? இது 4 times ஆக்கிட்டியா? கரெக்டாக இல்லையா? 4 times ஆக்கினியா இல்லையா? அப்போ 4 times ஆக்கிட்டேன்னு சொன்னால் இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? √2me × 4.
அந்த 4 ரூட்க்கு வெளியே எடுத்தனா 2 டைம்ஸ் ரூட் ஆஃப் 2me. அப்போ என்ன கேட்குறாங்க, the new momentum will be more than initial momentum. எவ்வளோ அதிகமாக இருக்குது ஃபைனல் மொமெண்டம் கம்பேர் பண்ண இனிஷியல் மொமெண்டம் எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆன்சரில் பர்சன்டேஜில் கொடுக்குறான். அப்போ சப்போஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மாதிரி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் ஏன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா 2 இன்டூ ரூட் ஆஃப் 2me மைனஸ் ரூட் ஆஃப் 2me whole divided by root of 2me percentage. Percentage 100. So இது cancel பண்ணிட்டேனா சாரி 2 உள்ள வரும். So root of 2me minus 2me. So cancel ஆயிடுச்சுன்னா கரெக்டாக ஆன்சர் வந்து 100% வந்துடும். இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். A body of mass m collides against a wall with a velocity v and retraces same path. ஏற்கனவே இந்த பார்த்த கொஸ்டின் தான். mvங்கிற வெலாசிட்டியில் நீங்கள் உள்ளே போகிறீங்க, திரும்பி வந்து வரப்போ மைனஸ் mvங்கிற வெலாசிட்டியில் திரும்பி வருவீங்க. ஓகேயா? அப்போ அவரோட சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் mv, இனிஷியல் மொமெண்டம் mv. ஸோ மைனஸ் 2mv. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்லுமே இதுக்கு ஆன்சர் வந்து வெறும் 2mvன்னு இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து மைனஸ் 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ மைனஸ் 2mv தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நோட்ஸும் கான்செப்ட் 8 2Kங்கிற டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.